மக்கள் நேயர் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போவது பிப்ரவரி மாத ராசி பலன்கள். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் இந்த மாதத்தில். இந்த மாதத்தில் மாசி மாத பலன்களும் நம்மளுக்கு ஆட் ஆகிடும். இப்போ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷங்கள் உண்டு. ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய ஏகாதசி, பௌர்ணமி, உங்களுக்கு அமாவாசை, இது எல்லாமே ஒவ்வொரு மாதத்திற்கும் விசேஷமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. அப்படி பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி அப்படிங்கிறதும் ஏகாதசி அப்படிங்கிறதும் உங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. முதல்ல சிவராத்திரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபட்ச திதியில் வரக்கூடிய மகா சிவராத்திரி உங்களுக்கு 27 சிவராத்திரிக்கு சமமான ஒரு அமைப்பு. இந்த சிவராத்திரியில் நீங்கள் சிவனை வழிபட்டு ஒரு வில்வ இலை கொண்டு மாலையாக்கி சிவபெருமான் கோயிலுக்கு போய் அவருக்கு அர்ச்சனை செய்து அவருக்கு ஒரு மாலை சாத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க நினச்ச காரியங்கள் நடக்கும். அதே மாதிரி பௌர்ணமியில் வரக்கூடிய அமைப்பு, பௌர்ணமி கிரிவலத்துக்கு ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மலைகள் மீது ஈர்ப்பு சக்தி அதிகம், தெய்வ சக்தி அதிகம் உண்டு. அதனால தான் பௌர்ணமி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிவலம் போகிறாங்க. அந்த கிரிவலத்துக்கு உண்டான காரணம் நம்ம மேலே இருக்கக்கூடிய சக்தியும் மலை மேல் இருக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு இரட்டிப்பாக ஆகி நம்ம உடலில் ஒரு நல்ல ஒரு தேஜஸையும் நல்ல ஒரு ஞானத்தையும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட சக்தியில் வெளியேற்றி நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். அதே மாதிரி இந்த பிப்ரவரியில் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடியதும் இந்த பிப்ரவரி மாதத்தில் 10ஆம் தேதிக்கு மேலே மாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த ஏகாதசி வளர்பிறை ஏகாதசி அப்படிங்கிறது ஜெய ஏகாதசின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெய ஏகாதசிங்கிறது 27 ஏகாதசி இருக்குது. அந்த 27 ஏகாதசியும் ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு பெயரை கொண்டு அது நம்மளுக்கு இருக்குது. அடுத்தது தேய்பிரை ஏகாதசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷட்திலா அப்படிங்கிறது தேய்பிரை ஏகாதசி. இந்த 2 ஏகாதசியும் நம்மளுக்கு மாசி மாதத்தில் வரும். இதை நீங்கள் வழிபட்டு யாராவது வேண்டுதல், இப்போ நீங்கள் ஏதாவது வேண்டுதல் பண்ணியிருக்கீங்க, எனக்கு நடக்கலை இந்த காரியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த இதில் நீங்கள் பண்ணும்போது நல்ல ஒரு ஜெயம் உங்களுக்கு உண்டாகும். அப்போ ஏகாதசி அப்படின்னா பிள்ளையார் பிடித்து, ஒரு மஞ்சளில் ஒரு பிள்ளையார் பிடித்து ஒரு வெற்றிலையில் வைத்து அதை நீங்கள் வழிபடணும். அதுதான் உங்களுக்கு நல்ல விசேஷம் கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த அஷ்டமி வியாழக்கிழமையில் வருதோ அதுதான் உங்களுடைய குபேர அஷ்டமின்னு சொல்லுவாங்க. அந்த குபேர அஷ்டமி ஒரு வியாழக்கிழமையில் வரும். அந்த நாளில் நீங்கள் ஒரு பிள்ளையார் பிடித்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை அந்த பிள்ளையாரோடைய மஞ்சளில் பிடிச்சு ஒரு பிள்ளையாராக வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் காரியம் சீக்கிரம் சக்ஸஸ் ஆகும். நம்ம ஒரு காரியம் நடக்கலை, நிறைய தடங்கள், ஒவ்வொரு மாதமும் இந்த கிரக பயிற்சி நல்லா இருக்கா, இந்த கிரக பயிற்சி நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டே இருப்போம். அப்படி பண்ணுறவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா அரச மர இலை இருக்கு இல்லைங்களா, அரச மர இலை உங்களுக்கு ஒரு 10-15 எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை ஒரு சந்தனத்தால் எழுதி ஒரு மாலையாக்கி நந்தி தேவருக்கு போட்டுட்டு வாங்க. உங்கள் காரியம் 7 வாரங்களில் நடந்துடும். ஓகே, இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன டிப்ஸாக சொல்லியிருக்கோம். இதில் நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்தபடியாக நம்ம ஒவ்வொரு ராசி பலனுக்கும் இந்த மாத பிப்ரவரி மாதமும் மாசி மாதமும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேச ராசி நேயர்கள், இந்த மேச ராசிக்காரர்கள் எப்போவும் கொஞ்சம் ஸ்பீடாகவே இருப்பீங்க. எது எடுத்தாலும் ஒரு பரபரப்பு இருக்கும். இந்த பரபரப்பு இந்த மாதத்தில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுடைய, இப்போ ஒரு வண்டி வாங்குறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க, இதுக்கெல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் தடங்களை உண்டு பண்ணும். ஏன் அப்படின்னா உங்களுடைய இந்த மாதத்தில் மாசி மாதமும் வருது. இந்த மாசி மாதத்தில் சூரியன் பயிற்சி ஆகிறார். சூரியன் கும்பராசிக்கும் கூட உங்களுடைய புதன் பகவானும் சனி பகவானும், சூரியன் புதன் சனி பகவான், இந்த 3 கிரகங்களின் கூட்டு உங்களுடைய 11ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் வராரு. அப்போ இந்த லாபஸ்தானத்தில் வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. வேலையாட்கள் உங்களுக்கு நல்லா செட் ஆவாங்க.
தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் வண்டி வாகனத்துக்குன்னு போடும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். நீங்கள் வண்டி வாகனம் வாங்கணும் இந்த மாதத்தில் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 மாதம் தள்ளி பண்ணுனா உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். ஒரு இடம் வாங்கணும், இல்லை இடம் விற்கணும் அப்படின்னா விற்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதம் சரியான ஒரு மாதம், ஆனால் வாங்குவதற்கு இந்த மாதம் சரியில்லை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மேச ராசியில் வரக்கூடிய சூரிய பகவான் அங்கே உச்சமாகிறார், செவ்வாய் ஆட்சி பெறுகிறார், சனி பகவான் அங்கே நீசம் பெறுகிறார். அப்போ இந்த 3 கிரகங்களின் ஆதிக்கம் என்றைக்குமே மேசராசிக்கு இருக்குது. அப்போ நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, தினம்தோறும் சூரியனை நீங்கள் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வதும் இல்லை சூரியனை வழிபடுவதும், காலைல எந்திரிச்ச உடனே சூரியனை பார்த்து நம்ம இன்றைய நாள் எனக்கு நல்ல ஒரு நாளாக அமையட்டும் அப்படிங்கிற ஒரு வழிபாடும், மாதத்திற்கு ஒரு முறை பைரவர் வழிபாடும், அடுத்த மாதத்திற்கு நீங்கள் முருக வழிபாடும், இப்படி 3 விதமாக பிரித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்பட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாத்துடைய அனுகிரகமும் அனைத்து தெய்வங்களின் அனுகிரகமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முறை என்ன அப்படின்னா, வருடத்திற்கு 2 முறை கடல் சார்ந்த நீர் சார்ந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது உங்களுக்கு வம்ச விருத்தி உண்டு பண்ணும். நினைத்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும். உங்களுடைய வீட்டில் நுழையும் முன்பே ஒரு முருகனுடைய படம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலும் மயிலும் இருக்கிற மாதிரி ஒரு படத்தை நீங்கள் வச்சு வழிபடுங்க. வரக்கூடிய ஆட்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அதையே பார்க்குற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வ கடாட்சமும் பொன் பொருள் சேர்க்கை கண்டிப்பாக உண்டு பண்ணும். இந்த மாதத்தில் வண்டி வாகனத்தை தவிர எதை செய்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காலமே. ரிஷபராசி நேயர்கள், ரிஷபம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம். 2 அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா பணஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்போ இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்கெல்லாம் நல்ல ஒரு இனிமையான ஒரு குரல் வலிமை இவங்களுக்கு இருக்கும். நின்று நிதானமாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. எதிலும் துணிச்சலோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதில் பிறக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நல்ல திறமையும் கலை நயமும் அவங்களுக்கு இயற்கையிலேயே உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு. இன்றைக்கி இந்த ரிஷப ராசியில் குரு பகவான் வீற்றிருக்கிறார். இந்த ஸ்திர ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 6 மாதம் கழித்து தான் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்க போகும். ஏன் அப்படின்னா, குரு நின்ற இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிடும். குருவுடைய பார்வை தான் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு பார்வையாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த ரிஷப ராசிக்குடைய குருவை பார்த்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் அற்புத ஒரு பலனை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது. இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் முதலில் பாலாம்பிகை அப்படிங்கிற அம்மனை வழிபட வேண்டும். எப்படி அப்படின்னா, செம்பங்கி மாலை, செம்பங்கியோடைய பூ எடுத்து, அடுத்தது பார்த்திங்கன்னா 5 கலர் பூக்கள், நீங்கள் கலராக மஞ்சள், வெள்ளை, சிகப்பு, இந்த 5 கலர்களெல்லாம் நீங்கள் பூ எடுத்து பாலாம்பிகைக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் நன்றாக இருக்கும். அந்த வீட்டில் யாராவது லேட்டான திருமணத்திற்கு இருக்காங்க, எங்களுக்கு குழந்தை வாய்ப்பு லேட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் இருந்து ஒரு நல்ல ஒரு அற்புத பலனை கண்டிப்பாக கொடுக்கும். 10ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எங்கேயாவது போய் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கையில் எலுமிச்சம்பழம் வச்சுட்டு போங்க. எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வச்சுட்டு போகும்போது கூடையே கொஞ்சம் அருகம்புலையும் வைத்து கொண்டு போங்க. மகாலட்சுமியும் விநாயகரும் உங்கள் கூடையே இருக்கிற மாதிரி, அப்போ தடங்களே நிவர்த்தி பண்ணி அந்த காரியத்தை உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது கண்டிப்பாக இந்த ராசினர் எப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் வீட்டு முற்றம் இல்லை சாமி ரூமில் பார்த்தீங்கன்னா 2 அகல் விளக்கு ஏற்றி அதில் இழுப்பெண்ணெய், பச்சை கற்பூரம் தீபம் ஊற்றி அதில் நீங்கள் தீபம் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா தெய்வ கடாட்சம் அந்த இழுப்பெண்ணெயில் சீக்கிரம் வாசம் செய்வாங்க. அப்போ அந்த வலிமை உங்களுக்கு, உங்களுடைய தெய்வ கடாட்சமும் உங்களுக்கு கிடைச்சிடும், பொன் பொருள் சேர்க்கை கிடைச்சிடும். இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு பேங்க்கில் வச்ச நகை நீங்கள் திருப்பக்கூடிய அமைப்பு இருக்குது, இல்லை புது நகை எடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதமும் மாசி மாதமும் 10ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் நடந்தே தீரும்.
ஒரு தொழிலை நான் இப்போ டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கேன், நான் அதில் வந்து நல்ல ஒரு தனித்துவமாக வெளியில் வரணும், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ண வேண்டாம், ஆனால் அந்த தொழிலை நீங்கள் சிறப்பாக வருவீங்க. ஒரு 3 மாதம் கழித்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்ல ஒரு அமைப்பை உண்டு பண்ணி கொடுக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய தடங்கள் நிவர்த்தியாகும். ஏனென்றால் காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் அதிபதி தான் தொழில் ஸ்தானாதிபதி. இந்த தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன், கௌரவத்திற்குரிய முதன்மையான சூரிய பகவானும் தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு வலிமை கொடுக்கக்கூடிய புதன் பகவானும் சேர்க்கை உங்களுக்கு ஒரு அற்புத ஒரு பலன் அந்த 10ஆம் அதிபதியாக இருக்காங்க. அப்போ எந்த தொழில் செய்தாலும், யாருக்கு தொழில் அமைத்து கொடுத்தாலும் அற்புத ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதத்தில் ஒரு பொங்கல் வைங்க. இந்த மாதம் நீங்கள் எவ்வளோ நாள் போகிறீங்களோ இல்லையே தெரியாது, இந்த மாதத்தில் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வைத்து ஒரு 11 பேர்த்துக்கு அந்த பொங்கலை நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு குலதெய்வ அம்சம் வீட்டுக்கு வந்துடும். அப்போ இந்த வீட்டுக்கு பொங்கல் வைத்து வீட்டுக்கு வரும்போது 11 வெத்தலை, 11 பாக்கு, ஒத்தப்படி வைக்காம 11 வெத்தலை, அந்த வெற்றிலைக்கு மேலே 2 பாக்கு வைத்து நீங்கள் ஒரு சாமி ரூம் கிட்ட அந்த 11 வெத்தலை வச்சுருங்க. வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் அந்த 2 வெத்தலை 2 பாக்க உங்கள் தலையை வந்து உங்களுடைய வயசு என்னவோ அதை சுற்றி நீங்கள் செடிக்கு போட்டுட்டு வாங்க. அப்போ 11 நாட்கள் இப்படி செஞ்சுட்டு வரும்போது நீங்கள் எதுக்காக பொங்கல் வச்சு எந்த வேண்டுதல் பண்ணிட்டு வந்திருக்கீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும். இது இந்த மேசராசிக்காரர்கள் இந்த மாதம் செய்யக்கூடிய பரிகாரம். மிதுன ராசி நேயர்கள், மிதுனம் என்றால் 3ஆம் இடம். கண்டிப்பாக இந்த மிதுன ராசி நேயர்களுக்குள்ள நிறையா பேர்த்துக்கு திருமணம் லேட்டாக இருக்கும். போன வருஷத்துலேருந்து எனக்கு திருமணம் லேட்டாக இருக்குது, தொழில் நல்லா இல்லை, எல்லாத்துலேயும் 2 தடவை நான் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கஷ்டத்துலேருந்து சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அவருடைய 4ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். அப்போ கன்னியில் கேது பகவான் 4ஆம் இடம் அப்படிங்கிறது அவங்களுடைய அம்மா, அக்கா, தங்கை இவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் உடல் நலம் கெடும். எப்படின்னா கைகால் வலிக்குது, அடிக்கடி எனக்கு காய்ச்சல் ஆகுது, இந்த மாதிரி சில மருத்துவ செலவு உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்திருக்கும். அப்போ கேது பகவான் இன்னும் கன்னியில் தான் இருக்கார். ஆனால் என்ன அப்படின்னா சூரியனும் புதனும் சனி பகவானும் சேர்க்கை உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அப்போ அந்த பலனாக என்ன ஆகும் அப்படின்னா இவ்வளோ நாள் இருந்தக்கூடிய டென்ஷன் உங்களுக்கு தீர்ந்துடும். அப்பா எனக்கு இதுலேருந்து நான் விடுபட்டுட்டேன், எனக்கு இது வந்து நல்ல ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் ஒரு விஷயத்த பேசுகிறீங்க, ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வேலைக்கு போகிறதா இருந்தாலும் அது இந்த மாதத்தில் 10ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு ஷோல்டர் பெயின் ஒரு பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஒரு பாகம் அடிக்கடி வலிகளை கொடுக்கும், முதுகு தண்டுவடம் வலிகளை கொடுக்கும். அப்போ இந்த வலிகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இழுப்பெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த 3 எண்ணெய்களையும் துளசி, கற்பூரவள்ளி, செம்பருத்தி இந்த 3ஐயும் இதில் போட்டு கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை நீங்கள் தேய்ச்சிட்டு வரும்போது வசிய எண்ணெயாகவும் மாறிடும், உங்களுக்கு வலிகளையும் போக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் தும்பை செடி இருக்கு இல்லைங்களா, தும்பை செடியை கொஞ்சம் வேரோட பிடுங்கி உங்களுடைய தலைக்கு அடியில் ஒரு வெள்ளை துணியில் வச்சு சுற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டமும் போயிடும், துன்பங்களும் போயிடும். இப்போ வெளிநாட்டுக்காகவும் படிப்புக்காகவும் காத்துட்ருக்கிறவங்க 10ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு வரும். நீங்கள் படிப்புக்காகவும் ஒரு ரிசல்ட்டுக்காகவும் காத்துட்ருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் அற்புத ஒரு பலன் கொடுக்கும். அந்த பலன் எதெல்லாம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிப்ரவரியில் வரக்கூடிய பௌர்ணமியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பௌர்ணமிக்கு கண்டிப்பாக நீங்கள் யாருக்கு பண்ணணும் அப்படின்னா சித்தர் வழிபாடுன்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போங்க, சித்தரே கிடைக்கல அப்படின்னாலும் அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு ஒரு 11 பேர்த்துக்கு அன்னதானம் போட்டுவாங்க. நீங்கள் சித்தருக்கு வழிமுறை செய்த பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, இந்த மிதுன ராசிக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும். நான் சொன்ன இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. நீங்கள் புதன்கிழமை தோறும் பச்சை ட்ரெஸ்ஸு, ஒரு பச்சை கலந்த உங்களுக்கு துணியை நீங்கள்
போட்டுக்கோங்க. அன்னைக்குன்னு யாருக்காவது பச்சை பயிறு இல்லை பச்சை சுண்டல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு ஒரு அன்னதானமாக கொடுத்துட்டு வாங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு விசேஷத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய பெண்கள், கன்னி பெண்கள் யாராவது இருந்தால் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம், விநாயகராக இருக்கலாம் இல்லை அம்மனாக இருக்கலாம், காவல் தெய்வத்துக்கு 11 நாட்கள் தண்ணி ஊற்றிட்டு வாங்க. இப்போ சொல்லுவாங்களா, அந்த காலத்துலலாம் நம்ம வந்து சிவபெருமானுக்கு மார்கழி மாதத்தில் தண்ணி ஊற்றுவாங்க, விநாயகருக்கு தண்ணி ஊற்றுவாங்க. ஆனால் நீங்கள் 11 நாள் மட்டும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் பொன் பொருள் சேர்க்கை உண்டு பண்ணும், தடங்கல்கள் நிவர்த்தி பண்ணும். நான் சொல்லக்கூடிய வழிபாடு செஞ்சுட்டு வர்றது மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பு. கடக ராசி. கடகம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 6, 8, 12 இந்த அமைப்புடைய நட்சத்திரங்கள் அது உள்ளடங்கி இருக்குது. 6, 8, 12 அமைப்புடைய நட்சத்திரங்கள் உள்ளடங்கி இருக்குது. அப்போது 6ங்கக்கூடிய அமைப்பும் 8ங்கிற அமைப்பும் 12 எல்லாமே வந்து உங்களுக்கு மறைவு ஸ்தானமே உள்ளடங்கி இருக்கும்போது உங்களுடைய பிரகாசம் மற்றவர்கள் மூலியமாக தான் வெளிப்படும். எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, கடகராசிக்காரங்க தனித்துவமாக வெளியில் தெரியணும் அப்படின்னா இன்னொருவருடைய உதவி கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அந்த உதவி நல்ல மனிதர்களாக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்ககிட்ட வரவங்களும் சரி, நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட போகிறதும் சரி, ஒரு சிறிது காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னா சில பிரிவினை, சில சங்கடங்களை உண்டு பண்ணும். அப்போ உங்களுக்கு தன நட்சத்திரமாகிய, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரமாகிய, இல்லை 11வது நட்சத்திரமாகிய, இல்லை 27வது நட்சத்திரமாகிய இருக்கிறவங்களோட நீங்கள் வந்து ஒரு கூட்டு தொழில் இல்லை ஒரு வியாபாரம் பண்ணும்போது உங்களுக்கு அற்புத ஒரு பலன் கொடுக்கும். அந்த இடத்துல குரு பகவான் வந்து உச்சமாகிறார். அப்போ குரு அப்படிங்கிற ஸ்தானம் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தானம். அப்போ நீங்கள் சித்தர் சார்ந்த கோயில், உங்களுக்கு சித்தர் சார்ந்த கோயில் அது கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய அம்மா அவங்கள மாதத்திற்கு ஒரு முறை பாத அபிஷேகம் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து மஞ்சள் பால், இதால் ஒரு மஞ்சள் பால் பன்னீர் கொண்டு அவங்களுக்கு ஒரு பாத பூஜை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, என்னடா இது பாத பூஜை செய்யறதுல ஒரு பெரிய லெவலாக இது வந்து ஒரு பழைய காலத்து ஃபேஷன் அப்படியெல்லாம் கிடையாது. எப்பவுமே கடகராசிக்காரங்க உங்களுடைய அம்மாவுக்கு பாத பூஜை செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய அத்தனை கர்மாக்களும் நிவர்த்தி ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே கை கேட்டினது வாய் கேட்டாமே போயிட்டுருக்கும். அதுவும் இந்த 3 வருடம், இந்த 7 வருடமாக நீங்கள் எதையுமே சாதிக்கலைன்னு தான் சொல்ல முடியும். அப்போ இந்த சாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த வருட காலமும் இந்த மாத காலமும் உங்களுக்கு உண்டு பண்ணும். அப்போ நீங்கள் அதை செஞ்சுட்டு வரும்போது உங்கள் கர்மா தீர தீர உங்களுடைய அமைப்பு மேலோங்கி இருக்கும். சரி, இப்போ இதில் யாராவது புதிய தொழில், புதிய பதவி நீங்கள் ஏற்கிறீங்க அப்படின்னா அதில் மிகவும் கவனமாக இருக்கணும். அப்போ 4ஆம் அதிபதியாக கடகம் சந்திரன், அங்கே குரு உச்சம். அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் இல்லை கோயில் இதை சார்ந்த இடத்துல தான் நீங்கள் எப்பவுமே இருப்பீங்க. இருக்கிறவங்க எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு கோயில் சார்ந்த இல்லை ஒரு ஸ்கூல் சார்ந்த இடத்துல தான் நீங்கள் குடியிருப்பீங்க. அப்போ அந்த இடத்துல போய் நின்று, ஒரு கோயிலாக இருந்தாலும் சரி ஸ்கூலாக இருந்தாலும் ரெண்டுமே ஆசான் தான், அந்த இடத்துல நின்று உங்கள் குலதெய்வத்தை 11 முறை சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் இரட்டிப்பாக வரும். சரி, நீங்கள் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சீதோஷண நிலைன்னு சொல்லுவாங்க. அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். திடீர்னு டவுன் ஆகிடுவீங்க, திடீர்னு ரொம்ப மேலே இருப்பீங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை இல்லை 3 மாதத்திற்கு ஒரு முறை உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய குறைகள் என்னன்னு டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணுறது மிக மிக அவசியமான ஒரு விஷயம். நீங்கள் எந்த கடவுளை நீங்கள் கும்பிட்டு வரணும் அப்படின்னா தாய் அன்பு கொண்ட தெய்வங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் கொடுக்கும். ஆனால் அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா விளையாட்டு மாரியம்மன் சொல்லுவாங்க. விளையாட்டு மாரியம்மன் அப்படிங்கிறது திருவிளையாடல் கூடிய அமைப்பு. அப்போ விளையாட்டு மாரியம்மன் அப்படிங்கக்கூடிய எங்கெல்லாம் மாரியம்மன் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வழிபடும் போது மாறுபட்ட கருத்து உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா மாரி அம்மனுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷம் மாரி அம்மன். அப்போ அந்த மாரியம்மன் நிறைய திருவிளையாடல்கள் செய்து கடைசியில் ஜெயிக்க வச்சிருவாங்க. கண்டிப்பாக அவங்கள வழிபடுங்க, உங்களுக்கு அற்புத பலன் கொடுக்கும்.
சிம்ம ராசி நேயர்கள், காலபுருஷ தத்துவத்துக்கு சிம்மம் என்பது 5ஆம் இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானமும் அதுவே, திரிகோணமும் அதுவே. அப்போது ஒரு சிறப்பு அம்சம் வாய்ந்தது பார்த்தீங்கன்னா 1, 5, 9 ஸ்தானங்கள், அதில் 5ஆம் இடமாகிய சிம்மம். அப்போ சிம்மம் என்றாலே முதன்மைங்கிற அர்த்தம். அப்போ இந்த முதன்மையை தக்க வைத்துக்கக்கூடிய அமைப்பு நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா? இந்த ஜாதகத்தில் முதன்மை எல்லாத்துக்குமே முதன்மை இருக்கா? இல்லை நான் கஷ்டப்படுறேன், இல்லை எனக்கு அந்த ஆளுமை திறனே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த சிம்மம் என்பது பொறுமையாக செயல்படணும், நிதானமாக செயல்படணும். நீங்கள் ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க, ஒரு வேலையாட்களை எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்கள தட்டி கொடுத்து தான் வேலை வாங்கணுமே ஒழிய அதட்டி வேலை வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் வேலையாட்களாக மாறிடுவீங்க. இது எல்லா சிம்ம ராசிக்காரர்களுக்குமே ஒரு இன்டிமேட்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ இந்த பிப்ரவரி மாதத்துலையும் இது வரக்கூடிய மாசி மாதமும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புத பலன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிம்மத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய சூரியன், புதன், சனி பகவான், இந்த சேர்க்கை உங்களுக்கு அற்புத பலன். அப்போ உங்களுக்கு வேலையாட்கள் தங்கலைங்கிற குறை இருக்காது, எனக்கு வேலை இல்லைங்கிற குறை இருக்காது, வேலை செய்ய முடியாத அளவுக்கு உங்களுக்கு வேலைகள் கிடைக்கும். உங்களுடைய மகன் உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடியவங்களாம் இன்னைக்கு இந்த 10ஆம் தேதிக்கு மேலே திடீர் ஒரு மாற்றம், அப்பா நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன், அப்பா நீங்கள் பண்ணுங்கள் நான் செய்கிறேன், இப்படியெல்லாம் ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறையா ஜூ இருக்கு இல்லைங்களா, எப்போவுமே சொல்லுவாங்க சிம்மம் என்றால் சிங்கம். அப்போது இந்த ஜூக்குள்ளே போனால் தான் அந்த சிங்கம், புலி இதில் நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஏதாவது ஒரு ஜூக்கு போய் இந்த சிங்கம் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன ஃபுட்டுக்கு அமௌண்ட்டு, இப்போ இந்த ஃபுட்டு இவ்வளோ அமௌண்ட்டில் 3000 ரூபாய் இருக்குது, 4000 ரூபாய் இருக்குன்னா அதை நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. 3 வருஷத்துக்கு அது உங்களுக்கு சூப்பராக பேசும். அந்த ஃபுட்டு நீங்கள் ஒரு டைம் தான் கொடுக்குறீங்க, ஆனால் 3 வருடத்திற்கு நீங்கள் நினைச்ச காரியங்கள் கண்டிப்பாக நடந்துடும். அடுத்தது, நீங்கள் இப்போ மாடி வீடு எடுக்கிறீங்க, நான் கீழே வீடு எடுத்துட்டேன், இப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடு கட்ட போகிறேன், இல்லை மேல் மாடி கட்ட போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் அவசரப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு குரு பயிற்சி மாற்றம் ஆனால் மட்டுமே தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சனி பகவானும் ராகுவும் சேர்ந்தால் மட்டும்தான் அந்த அமைப்பை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். அப்போ இந்த வருஷத்திலேயே 3 கிரக பயிற்சிகள், அதிக காலங்கள் உடைய கிரக பயிற்சி இந்த வருடத்திற்குள்ளேயே 3 பயிற்சிகள் நடக்குது. அப்போ அதில் ஏதாவது ஒரு பயிற்சி நடந்தால் மட்டும்தான் உங்களுடைய ராசிக்கு அற்புத பலன். அப்போ சூரியனுக்கு சூரியன் நேர் எதிர்பார்க்கும் போது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் இருக்கிறவங்க, அடுத்தது சிமெண்ட்டு கட்டட தொழில் இருக்கிறவங்க, அடுத்து பார்க்கும்போது ஒரு வேலையாட்களை வச்சு நீங்கள் ஒரு ஹார்டான விஷயம் செய்கிறீங்க, ஒர்க் ஷாப் பண்ணுறீங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். வேலையாட்கள் தங்குவாங்க, புது வேலையாட்கள் உங்ககிட்ட வருவாங்க, உங்களை ஏமாற்றக்கூடிய அமைப்பு இதில் இருக்கவே இருக்காது. நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னு சூரிய பகவான் கிட்ட ஒரு டம்ளர் தண்ணியை காமிச்சு உங்களுடைய முகம் பார்த்துட்டு அந்த தண்ணியை குடிச்சுக்கோங்க. இது ஒரு முறை. அடுத்தது, நீங்கள் எங்கே போனாலும் ஒரு அரச மர இலை எடுத்துக்கோங்க, அதில் ஒரு வேப்பங்குச்சியும் அரச மர இலையும் 2 நூலால் சுற்றி எப்பவுமே உங்கள் வண்டி வாகனத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் வியாபாரம் செய்கிற இடத்துல வச்சுக்கோங்க. அற்புத பலன் உங்களுக்கு. எந்த ஒரு தெய்வ சக்தியும் உங்களை விட்டு போகாது, தீய சக்தி உங்களை அண்டவே அண்டாது. இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பரிகாரம். ஓகே, இந்த பரிகாரத்தை செய்கிறது மூலயமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தடங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இந்த மாதத்துலேருந்தே தீர்ந்துடும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு பலன் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கன்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடம். இந்த 6 அப்படின்னாவே பயந்துக்குவாங்க. ஏன் அப்படின்னா, நோய், எதிரி, கடன் தொல்லை. எனக்கு இந்த கடன் இருக்கா, இந்த தொல்லைகள் இருக்கா, இல்லை எனக்கு உடம்பு சரி, இப்படி ஏதாவது ஒரு புலம்பல்ல கண்டிப்பாக இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க தான் அற்புதமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களோட புலம்புகளை நம்மளால் தாங்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த 6ஆம் இடம் ஒருத்தரை எதிர்கொள்ளும் தன்மை குறைவு. யாராவது எதிர்த்து பேசிட்டாங்கன்னா இவங்க பயந்துக்குவாங்க. ஐயோ இவங்க இப்படி பேசிட்டாங்க, நான் என்ன பண்ணுறது? ஏன்னா அவங்களுடைய அமைப்பு சாந்தமாக பேசுவாங்க. இல்லை அப்படின்னா அவங்களால அழுகை தான் அவங்களுக்கு வரும். அதனால தான் அந்த ராசிக்காரங்கள் எப்பவுமே ஒரு வீக்னஸ்லேயே இருப்பாங்க.
அப்போ அந்த வீக்னஸ் கூடிய அமைப்புல கேது பகவான் இருக்காரு. இந்த கேது பகவான் 1 வருட காலத்திற்கு மேலாக அங்கே இருக்காரு. அப்போ இந்த கன்னி ராசி இந்த 1 வருஷமாகவே நீங்கள் நல்ல திறமையாக இருப்பீங்க. நீங்கள் யாராவது ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தவங்களா இருந்தால் கண்டிப்பாக முடியும், ரியல் எஸ்டேட் முடியும். அடுத்தது வெளிநாட்டுக்கு நீங்கள் போகக்கூடிய அமைப்பு இருந்தால் இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருந்தால் இந்த மாதத்தில் முயற்சி பண்ணுங்கள். டாக்டர் தொழில் செய்கிறவங்க, இப்போ பல் டாக்டரு, சித்தா டாக்டர், டாக்டருங்கிற எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தில் இருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு பௌர்ணமியை எடுத்துக்கிட்டு 1 வருஷத்துக்கு ஒரு தடவை போதும் கிரிவலம் போயிட்டு வாங்க. இந்த கிரிவலம் போகிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். ஏன்னா கண்ணிக்கே பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தமான ஒரு பிரச்சனை வந்துடும். அப்போ அதெல்லாமே கிரிவலம் போயிட்டு வரும்போது ஆக்டிவேட் ஆகி நரம்புகள் எல்லாமே சின்ன சின்ன அடைப்புகள் இருந்தாலும் அதை உங்களுக்கு சூப்பரான ஒரு நிவர்த்தி கொடுத்துரும். நீங்கள் எப்படி எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடணும் அப்படின்னீங்கன்னா வைஷ்ணவி தேவியை நீங்கள் ஒரு விக்கிரமாக வாங்கிக்கலாம், இல்லை ஒரு படமாக வாங்கி தினம்தோறும் நீங்கள் மல்லிகை மலர்களால் அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். அப்போ இந்த வைஷ்ணவி தேவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ருணரண ரோகம்னு சொல்லுவாங்க. இந்த ருணரண ரோகம் ஒரு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா எப்போ பாரு மருத்துவ செலவு கொடுக்கும், எப்போ பாரு சின்ன சின்ன ஆக்சிடென்ட் கொடுக்கும். இது எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணிடும். உங்கள் வீட்டில் யாராவது வெளிநாட்டுக்கு போகக்கூடியவங்க இருந்தாங்கன்னா 3 மாதத்திற்குள் கண்டிப்பாக போயிடுவாங்க. நீங்கள் வைஷ்ணவி தேவியை கும்பிட்டு வரணும். அடுத்தது பெருமாள், எந்த விதமான பெருமாளாக இருந்தாலும் பரவாயில்ல, அனந்த சைன பெருமாளாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த விதமான பெருமாளாக இருந்தாலும் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை 7 வாரம் போயிட்டு வாங்க, உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் நடக்கும். அப்போ இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும். அப்போ இந்த சைனஸ் ப்ராப்ளத்துக்கு இந்த ஒரு டாக்டர் தேடிட்டே இருப்பீங்க. எந்த டாக்டர் எனக்கு கிடைக்கல, நான் சித்தாக்கு போயிட்டேன், நான் ஆயுர்வேதிக் போயிட்டேன். ஆனால் இந்த மாதத்தில் கண்டிப்பாக, ஏன் இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா சூரியன் புதன் சனி சேர்க்கை ரொம்ப அற்புதம். அதில் கும்பத்தில் இருக்கார். அப்போ கும்பம் என்பது மதிக்கத்தக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 கிரகங்களும் உங்களுடைய எல்லா ராசிகளையும் பலப்படுத்தும். எந்த ராசிக்குமே கெடுதல்கள் உண்டு பண்ணாது. அப்போ இந்த சூரியன் என்பது முதன்மை, சனி பகவான் என்பது ஆளுமை, புதன் என்பது உங்களுக்கு அறிவுத்திறன். இந்த 3 கிரகங்களின் சேர்க்கை உங்களுடைய அனைத்து ராசியும் வலிமைப்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ இந்த வலிமையை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 1 மாதத்தில் போடக்கூடிய விதை இந்த வருடம் பூரா உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு பலன் கொடுக்கும். அப்போ இந்த ராசியில் இருக்கிற பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீலாதேவி, சூரிய பகவானுடைய அமைப்பு சாயாதேவி, நீலாதேவி இருப்பாங்க. அப்போ சூரிய பகவான் ஒரு மனைவி உடன் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இப்போ சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் தம்பதியராக இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு அவங்களுக்கு அங்கே நீங்கள் ஒரு மாலை ஒரு அர்ச்சனை சாத்திட்டு வரும்போது உங்களுடைய வீட்டில் அனைத்தும் சுபிக்ஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு பண்ணும். இந்த ராசி நேயர்கள் எல்லாமே அவங்களுடைய பரிகாரங்களை நீங்கள் இந்த நாளிலிருந்து செஞ்சுட்டு வரும்போது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு அற்புத பலனை கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கும்.